அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோங்க. நம்ம கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் பேஸ்டு வீடியோஸ் குடுத்துக்கிட்டு வரோம். இது மூலமா நிறைய மாணவ, மாணவிகள் ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது ரிசீவ் பண்ணிட்டே வர்றாங்க. ஓகே. இப்ப அந்த வரிசையில இப்ப நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்காலர்ஷிப் புரோகிராம் பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் புரோகிராம் மூலமா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், யாருக்கு எவ்வளோ தரப்போறாங்க, எந்தெந்த மாணவர்கள் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ எந்த ஃபவுண்டேஷன் சார்பா தரப்போறாங்க அப்படிங்கிற ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட ப்ரோக்ராமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, மோகன் டி அத்வானி சென்டனியல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2026 டு 2027 அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேங்க. இந்த ஸ்காலர்ஷிப் யார் தர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டார் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தர்றாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த ஏசி தென் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் அந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் ஃபவுண்டேஷன் நிறுவனம். ஸோ அவங்களுடைய நிறுவனம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டா ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய, அதுவும் பர்டிகுலராக என்ன பிரான்ச்சஸ்ன்னு பாருங்க, இன்ஜினியரிங் பிஇ பிடெக் ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் டிப்ளமோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது தர்றாங்க. எவ்வளோ தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து தர்றாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செலக்டட் காலேஜஸ்ல மட்டும்தான் வந்து தர்றதா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் நீங்க அப்ளை பண்றவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது கொடுக்குறாங்க. இது அப்ளை பண்றதுக்கு முக்கியமான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25, 2026. ஸோ இந்த ஆகஸ்ட் 25, 2026க்குள்ள வந்து நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்ங்கிறத அப்ளை பண்ணணும். ஸோ இதுல வந்து என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கண்டிப்பா இப்ப 12ஆம் வகுப்பு முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலரா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் மற்றும் டிப்ளமோ மாணவர்களுக்கும் தர்றாங்க. இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, சிஎஸ்சி, அதே மாதிரி ஸ்டெம் ஃபீல்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல அகடமிக் ரெக்கார்டுங்கிறது இருக்கணுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து 10th அண்ட் 12th ரெட்லையும் மினிமம் 80% ஆஃப் மார்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிளாஸ் 12ல 80%, ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் ஆஃப் 75% ஆஃப் மார்க்ஸும் உங்களுக்கு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. குடும்ப வருமானங்கிறது வருஷத்துக்கு 6,00,000 கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ங்கிறது இங்கே இருக்குது. அது என்னென்ன காலேஜஸ்ங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அவங்க வந்து கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 1,00,000 அமௌண்ட்டாக தர போகிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோட்டல் அகடமிக் ஃபீஸில் 75% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் வந்து அவங்க வந்து தரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரியோட கட்டணம், அட்மிஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபில், அது மாதிரி அது போக வந்து பார்த்தீங்கன்னா புக் எக்ஸ்பென்சஸ், ஈவன் நீங்கள் லேப்டாப் வாங்கணும்னா கூட லேப்டாப் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுட்டு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைங்க. அதேமாதிரி அட்மிஷன் ப்ரூஃப், அதாவது நீங்கள் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்மிஷன் ப்ரூஃப், அதாவது ஐடி கார்டாக இருக்கலாம், இல்லை அட்மிஷன் லெட்டராக இருக்கலாம், இல்லை இப்போ வந்து கவுன்சிலிங் முடிச்சு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஏதாவது கட்டி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ்க்கான ரெசிப்டும் தேவைப்படுதுங்க. இது போக 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், கடைசியாக நடந்த செமஸ்டர் எக்ஸாமோட மார்க் ஷீட்லாம் தேவைப்படுது. ஃபேமிலியோட இன்கம்மை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுதுங்க. ஸோ இதெல்லாமே வச்சுக்கிட்டு ப்ளஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பேஸ்டு கார்டு வந்து கேட்குறாங்க. இப்போ ஆதார் கார்டு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாகவே மோகன் டி அத்வானி சென்டனியல் ஸ்காலர்ஷிப்னு கொடுத்தாலும் சரி, ப்ளூ ஸ்டார் ஸ்காலர்ஷிப்னு கொடுத்தாலும் சரி, கூகுளில் அதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது முடியுது. அதனால மாணவர்கள் எவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ணுங்க. இது போக ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்போட முடிவுலையும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் அப்ளை பண்ணிட்டு
ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் மூலமாக நிறைய மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து மாணவிகள் வாங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியுமே வந்து நம்மளை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஸ்காலர்ஷிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முதல் வருடத்தில் ஆரம்பித்து இறுதி வருடம் வரைக்கும் வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டோம், நம்மளுக்கு கண்டிப்பாக தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். பட் கம்பெனியோட க்ரைட்டீரியாஸ்ன்னு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க. அதை மீட் பண்ணுறவங்களுக்கு தான் தருவாங்க. இவ்வளோ நம்பர்ஸ் தான் கொடுக்க முடியுதுன்னு ஒரு கணக்கு இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியுதுன்னு ஒரு கணக்கு இருக்கும். இல்லை இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? இது சம்மந்தமாக யாருமே எந்த ஒரு அமௌண்ட்டு கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா நிறைய இடத்துல இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கேம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகலை. இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு நாங்கள் வந்து கன்வே பண்ணுறோம், அவ்வளோதான். இது மூலமாக யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸை கண்டினியூஸாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், இது போக உயர்கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிறது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மற்றும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிகவும் நன்றி.